இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும் மாமா? மாமா ஏதாவது சொல்லணுமா மாமா? உங்க மருமக சாவித்திரி இருக்கே மாமா, சொல்லுங்க மாமா. ஆமா போச்சு. என்னாச்சு மாமா? யார் உங்களை இப்படி பண்ணது? சொல்லுங்க மாமா. ஏதாவது வேணுமா உங்களுக்கு? தாத்தா, எதுவா இருந்தாலும் பயப்படாம சொல்லுங்க தாத்தா. இப்போ உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு? ஐயோ, கிழவன் நம்மள காட்டி கொடுத்துட்டான்னா அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சது. யோ மாமா, வாய மூடிட்டு சும்மா இருயா. பயத்துல நீயே கத்தி காட்டி கொடுத்துறாதயா. கொஞ்ச நேரம் அமைதியாரியா. பாட்டி பாட்டி என்னடா பாட்டி? என்னமோ சொல்ல வந்தவர் திடீர்னு இப்படி கண்ணை மூடிட்டாரேம்மா. அழாதீங்க பாட்டி. தாத்தா உங்க 4 பேரையும் பார்த்து கை நீட்டி தான் ஏதோ சொல்ல வந்தாரு. உங்களுக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமா? தாத்தாக்கு எப்படி இப்படி ஆச்சு? என்ன ராணி, என்ன இப்படி பேசுற? உங்களுக்கு எல்லாம் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்களே இங்க வந்து சேர்ந்தோம். தர்ஷினி போன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் தாத்தாக்கு இப்படி நடந்திருக்கிறதே எங்களுக்கு தெரியும். இப்படி எங்களை கேள்வி கேட்டா என்ன அர்த்தம்? இன்ஃபேக்ட் நீங்களா வந்ததுக்கு அப்புறம் தானே நாங்களே வந்தோம். யாராணி, தாத்தா எங்களை பார்த்தா கை நீட்டினார்னு நீ எதை வச்சு சொல்ற? அவருக்கு வேற ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதுவும் இல்லாம அவர் வயசானவர். அவர் யாரை நினைச்சு கை நீட்டினார்னு யாருக்கு தெரியும்? எப்படி போய் சொல்லி சமாளிக்கிறாங்க. தாத்தா மட்டும் பேசுற மாதிரி இருந்தா வாக்குமூலம் வாங்கி இந்த நிமிஷமே இந்த கும்பல உள்ள தள்ளியிருப்பேன். கடவுள் இவங்கள விட்டு வச்சிருக்கத நினைச்சா எனக்கு கடவுள் கோவம் வருது. விடமாட்டேன். நல்லா இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரேம்மா. தாத்தாவை பார்த்தா ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரி இருக்கிறாரு. சாவித்ரி, மனு, ரகுவரன், தமன்னா 4 பேரையும் கை காமிச்சு ஏதோ சொல்ல வந்தாரு. அதுக்குள்ள மயக்கத்துக்கு போயிட்டாரு. நடந்துட்டு இருக்கிற இந்த எல்லா பிரச்சனைக்கும் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னா கண்டிப்பா இப்பவே போய் நம்பூதிரி ஐயாவை பார்க்கணும். சொன்னா கேளுங்க. எப்படி இந்த மனுஷன் ஏதோ பேசுங்க.